அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா அப்படின்ற ஜெயிலில் கொல்லப்பட்டார், அது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி பரவப்பட்டு வருகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற விஷயங்களை நம்ம முழுசா அலசுவோம். அதாவது இம்ரான் கான் அவர்கள் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு பங்கேற்றினார், அவரோட பங்களிப்பு எவ்வளோ இருந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உலக அளவில் இம்ரான் கான்னா தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிரதமராகி மக்களுக்கு நிறைய சேவைகளை செஞ்சுக்கிட்டு வந்தார். ஒரே ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் 10 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டு ஜெயிலில் வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் தற்போது உயிருடன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் அரசோ இந்திய அரசோ இல்லை அமெரிக்கா எப்பொழுதுமே தலையிட்டு சொல்லுமே, அந்த அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் அறிவிப்பை வெளியிடலை. ஆப்கானிஸ்தான் ஊடகங்கள் தான் வெளியிட்டது. இம்ரான் கான் அவர்கள் அடியாலா ஜெயிலில் கொலை செய்யப்பட்டார், அவர் உயிரோட இல்லை, அடித்தே கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயங்களை ஆப்கானிஸ்தானோட ஊடகங்கள் தான் வெளியிட்டது. இது உண்மை அப்படின்ற வரைக்கும் தான், தற்போது வரைக்கும் இது உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருகிறது. இதற்கு உதாரணம் என்னவென்றால், இம்ரான் கானோட சகோதரிகள் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 65லேருந்து 70+ ஏஜுங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருமே கோர்ட்டில் போயிட்டு இம்ரான் கான் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதியும் அதற்கப்புறம் அக்டோபர் 24ஆம் தேதியும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் கழித்தும் பர்மிஷன் வாங்கிட்டு இம்ரான் கானை பார்க்கணும்னு சொல்லிட்டு அடியாலா ஜெயிலுள்ள போயிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவர்கள் அவரை பார்க்க அனுமதிக்கவே இல்லை. இது ஏன் பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க, திரும்பி திரும்பி அவங்க போராட ஆரம்பிச்சிருக்காங்க. போராட ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தெரியலங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால அவங்க பார்க்க விடல அப்படின்றதான் அவங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பார்க்க விடவே இல்லை. தற்போது ஆப்கானிஸ்தான் ஊடகம் இந்த செய்தியை, அதாவது ராவல்பிண்டியில் உள்ள இந்த அடியாலா ஜெயிலில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்கள் அடித்தே கொலை செய்யப்பட்டார் என்ற விஷயத்தை வெளியிட்டதுக்கு அப்புறம் 3 சகோதரிகளும் கொந்தளித்து போய்விட்டார்கள். அவங்க உறவினர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது இங்கே பாகிஸ்தான் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் உள்ள பார்த்தீங்கன்னா இம்ரான் கானோட ஆதரவாளர்கள் அனைவரும் ராவல்பிண்டி இந்த அடியாலா ஜெயிலுக்கு முன்னாடி குவிஞ்சிட்டாங்க. அங்கே குவியும் போது அங்கே இருக்கிற காவல்துறை பார்த்தீங்கன்னா அராஜகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சரி, காவல்துறை தான் அங்கே இருந்ததுன்னா இராணுவம் ஏன் அங்கே இறக்கப்பட்டது, இதுதாங்க ஒரு கேள்வியாக இருக்குது. இராணுவம் அங்கே இறக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்களில் சில பேர் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இம்ரான் கானோட அவங்க சகோதரிகளை அடிச்சிருக்காங்க. சாதாரணமாக அடிக்கலங்க, மயிரை பிடிச்சி தரதரன்னு இழுத்துக்கலாம் போயிருக்காங்க. இதெல்லாம் அங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் பார்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இடையில பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதே நைட்டான சமயத்தில் லைட்லாம் ஆஃப் பண்ணி ஸ்ட்ரீட் லைட்டு ஒட்டு மொத்தமாக ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ஆஃப் பண்ணி அங்கே இருக்கிற மக்களிடையே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களை டோட்டலாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அலறல் சத்தம் அப்படி கேட்குது. இதில் இராணுவம் ஈடுபட்டது தான் நமக்கு பெருத்த சந்தேகம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இம்ரான் கான் அவர்களை ஒரு தடவை அவர்கள் சகோதரிகள் பார்த்து விட்டார், இல்லைன்னா அவங்க வெளியில் ஊடகங்கள் வாயிலாக பேச வைத்து விட்டாருன்னா இந்த பிரச்சனை நடக்குமா? அப்பொழுது ஆப்கானிஸ்தான் ஊடகம் சொல்வது உண்மைதானே அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த பாகிஸ்தான் அரசு உருவாக்கி இருக்கிறது அப்படின்னே நாம் நம்பலாம். ஏன்னா 10 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டதுக்கு பின்பு அவர் குடும்பத்தினர் 1 மாதத்திற்கு ஒரு முறை 30 நாளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி அவர் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் நீதிமன்றம் சென்று பார்க்கலாம். நீதிமன்றம் சென்றும் கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக அவங்க பார்க்க முடியல. அப்போ அவர் உயிரோடு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறதா? ஏன் மறைக்கிறது பாகிஸ்தான் அரசு அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அங்க இப்போ மக்களாட்சி நடக்கல, இராணுவ ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கிறது. இது நல்லாவே தெரியும். இராணுவம் தான் பாகிஸ்தானை கைக்குள்ள வச்சுட்டு இருக்கிறது. இந்த இராணுவத்தை யார் கைக்குள்ள வச்சிருக்கான்றது அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அடிக்கடி அறிவிப்பு வெளியிடணும், அப்போ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இம்ரான் கான் எங்க அப்படின்ற கேள்விதான் பாகிஸ்தான் ஒட்டுமொத்த மக்களும் அவரோட சகோதரிகளோட கேள்வியாக இருக்கிறது. உலக நாடுகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாகிஸ்தான் அரசு உருவாக்கிறது. இப்போ இம்ரான் கான் எங்கன்னு ஏன்னா உலக நாடுகளில் இருக்க ஊடகங்களும் உலக நாடுகள் அனைவரும் கேட்க ஆரம்பித்து விட்டார். இதுல இம்ரான் கானோட சிஸ்டர் பலமான ஒரு ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, காட்டில் இருக்கும் பெரிய பெரிய மிருகங்கள் எல்லாம்
சிறிய விலங்குகளை வேட்டையாடுவது போல, அடக்குமுறைக்கு உட்படுத்துவது போல இங்க பாகிஸ்தான் அரசு நடந்து கொள்கிறது. அதாவது இந்த காவல்துறை வந்து இராணுவத்தையும் வரவழைத்து இங்கு காட்டுமிராண்டித்தனமாக எங்கள் மீதும் இம்ரான்கான் பார்த்தீங்கன்னா அவரோட ஆதரவாளர்கள் மீதும் பார்த்தீங்கன்னா இந்த மிருகத்தனமான ஒரு செயலில் ஈடுபடுகிறது. இதற்கும் பார்த்தீங்கன்னா விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். இந்த விசாரணையை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நீதிமன்றம் கண்டிப்பா நாங்க செல்வோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. தற்போது சோசியல் மீடியால ஒரு விஷயம் வந்து பரவி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, ஏன்னா ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா ஜெயிலில் வந்து இம்ரான்கான் அவர்களை பலமாக தாக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு அட்மிட் பண்ணி அவர்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து வெளியில் வந்திருக்குங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி வெளியில் வந்துச்சு, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது போக போக தான் தெரியும். ஆனால் அவர் அடிக்கப்பட்டதை ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அட்மிட் பண்ணது உண்மைதாங்க, அந்த விஷயங்கள்லாம் வெளியிடலை. ஆனால் தற்போது அதாவது அப்பொழுது வந்து வெளியில் கசிந்தது அப்படின்னே சொல்லலாம். அப்போ வந்து இம்ரான்கான் அவர்கள் வந்து அடிக்கப்பட்டது அவர் உயிரோடு இருக்கிறார் இல்லையா அப்படின்ற கேள்வி திரும்ப திரும்ப எழதான் செய்கிறது. அதில் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் பயங்கரமாக அடிபட்டுன்னு சொல்கிறாங்க. முகங்கள்லாம் வீங்கியிருக்கு. பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே பலத்த காயங்கள், அதாவது உள்காயங்கள் பயங்கரமாக ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது நமக்கு தெரிய வருகிறது. இதில் வந்து குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது தலையில் பலமாக அடிபட்டும் தொண்டை பகுதியிலையும் அடி வயிற்றிலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வெறிகொண்டு இந்த காவல்துறை வந்து தாக்கியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். யார் சொல்லி இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றதும் கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். இம்ரான்கான் எங்கே திரும்ப திரும்ப அங்கே தான் நம்ம இந்த கேள்வி கேட்க தோணுகிறது. ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுதும் பாகிஸ்தான் மக்கள் மீது இந்த அளவுக்கு தாக்குதலை ஏற்படுத்தும் பொழுது ஏன் இம்ரான்கான் அவர்களை இன்னும் நீங்கள் வெளியே கொண்டு வரல, கண்ணால் காட்ட, இதற்கு கேள்வி பாகிஸ்தான் அரசு ஏன் சொல்ல மறுக்குது அப்படின்றத திரும்ப திரும்ப நம்ம கேட்க தோணுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக சொல்லப்படுவது பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இராணுவ தளபதியான அசீம் முனீர் அவர்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் இந்த சம்பவங்களெல்லாம் நடத்துகிறாரு. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமும் ட்ரம்ப் அவர்களின் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் வந்து ட்ரம்ப்பை இப்போ குறிப்பிடுறாங்க அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துடலாம். அமெரிக்காவில் கடந்த 2022ஆம் ஆண்டு அந்நாட்டில் உள்ள உள்மட்ட அதிகாரிகளும் மற்ற நாடுகளில் உள்ள பார்த்தீங்கன்னா தூதரங்களில் உள்ள பார்த்தீங்கன்னா தூதர்கள், அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள பார்த்தீங்கன்னா தூதர்களும் இராணுவ அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். அவர் கலந்து கொண்டு அங்கே பேசின விஷயங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய, அதாவது இம்ரான்கானோட ஆதரவாளரான தூதர் வந்து எல்லா விஷயங்களையும் இம்ரான்கான்கிட்ட சொல்லிட்டார். இதை சொல்லிட்டாங்க, பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள சொல்றது ஒரு பிரச்சனை கிடையாதுச்சுங்களேன். இது ஒரு ரகசிய குறியீட்டோட அவங்க பேச்சுவார்த்தை நடந்துருது. அப்போ இது என்ன பண்ணிட்டாரு இம்ரான்கான் அவர்கள் வந்து இஸ்லாமாபாத்தில் வந்து அரசியல் கட்சி கூட்டம் நடக்கும் பொழுது மக்கள் முன்னாடி இது வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, எனக்கு எதிராக உலக நாடுகளிடையே அரசியல் நகர்வு நடக்கிறது, எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அப்பயே போட்டு எல்லாம் உடைச்சிட்டார். உடைச்சதுக்கு அப்புறம் இது அமெரிக்கா வந்து பார்வையிட்டு இருக்கிறது, இவர் என்ன சொன்னார் போனார்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அரசு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சென்று இந்த மாதிரி ரகசியங்களை, அதாவது இராணுவ ரகசியங்களை இல்லை சொல்லக்கூடாது, அதே மாதிரி ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் உள்ள பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடக்கும் சில விஷயங்களையும் வெளியில சொல்லக்கூடாது, மக்களிடையே சொல்லக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்கிறது. இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1923 பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை வந்து இம்ரான்கான் மீறிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இம்ரான்கான் மீறினதுனால 2023 ஜூலை மாதம் வந்து இம்ரான்கான் அவர்களுக்கு வந்து 10 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அவர் பதவியும் பறிக்கப்படுகிறது. அதிலிருந்து 2023 வந்து தற்போது வரை அவர் வந்து அப்பப்போ அவர் அடியாலா ஜெயிலில் இருக்கிற விஷயங்களை வந்து கசியும். ஆனால் தற்போது 6-7 மாத காலமாக இந்த விஷயங்கள் வெளியில வரவே இல்லை. அவர் உள்ள இருக்கிறாரா இல்லையா, யாரையும் வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. அப்படிங்கும்போது இப்பொழுது ஆப்கானிஸ்தான் வந்து இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை வந்து ஊடகங்களை வெளியில விடும் பொழுது நம்பக்கூடிய வகையில் தான் இருக்கிறது.
அப்போ அமெரிக்காவின் பேரும் அடிபடும் பொழுது அமெரிக்கா பொறுத்திருந்து இந்த விஷயங்களை பாகிஸ்தானுடன் சேர்ந்து அரசுடன் சேர்ந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழதான் செய்கிறது. இந்த விஷயம் நம்ம போக போக தான் தெரியும். ஏன்னா எல்லா நாடுகளிலும் நடக்கும் நிகழ்வுகளுக்கெல்லாம் அமெரிக்கா தலையீடு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இம்ரான்கான் விஷயத்திலையும், ஏன்னா அங்கே ரகசியங்கள் வந்து வெளியிட்டிருக்கும் பொழுது அமெரிக்கா வெளியிடும் ரகசியங்களை நீங்கள் எப்படி வெட்ட வெளிச்சமாகலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. இதற்கு வந்து இராணுவம் அடிபடலையாலும் இப்போ பாகிஸ்தான் இராணுவம் வந்து அடிபணிலன்னு வச்சுங்களேன், அங்கே ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுனால இம்ரான்கான் மீது ஒட்டுமொத்த இந்த பாகிஸ்தான் அரசும் வந்து அவன் மேலே பழி சுமத்திட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் மேலே தான் செய்கிறது. அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த சம்பவங்களை வைத்து பார்க்கும் பொழுது பாகிஸ்தான் அரசே வந்து இம்ரான்கானுக்கு எதிராக இருப்பது நன்றாகவே தெரிகிறது. இந்த அமெரிக்காவின் தலையீடு இருப்பதும் நன்றாகவே தெரிகிறது. இதை உலக நாடுகளும் பார்த்து கொண்டு இருக்கிறது. இது உலக நாடுகள் பார்த்து கொண்டிருந்தாலும், ஊடகங்கள் வாயிலாக எல்லா விஷயங்களும் பகிரப்பட்டு வந்தாலும், இம்ரான்கான் தற்போது எங்கே, அவர் கொலை செய்யப்பட்டாரா, இது உண்மையா இல்லையா, அவர் எங்கே இருக்கிறார், அவர் உறவினர்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் முதல்ல பாகிஸ்தான் அரசு வந்து பதில் சொல்லி ஆக வேண்டும். அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கும் அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு நாட்டின் பிரதமர் வந்து தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு ஜெயிலில் உள்ள கொலை செய்யப்படுறாரு அப்படின்னா நீதி எங்க, சட்டம் ஒழுங்கு எங்க அப்படின்ற கேள்வியில தான் செய்கிறது. இந்த நிகழ்வுகள் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டின் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் அலசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரலுடன் இணைந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.